வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். அங்கே ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்துள்ளது. ஹசீனா ராஜினாமா செய்துவிட்ட பிறகும் கூட போராட்டக்காரர்கள் இன்னும் அமைதியடையவில்லை. பிரதமரின் இல்லத்தை சூறையாடியவர்கள் வங்கதேச தந்தை முஜிபுர் ரஹ்மானின் சிலையையும் உடைத்தனர். அது மட்டுமல்லாமல் தற்போது வங்கதேச முன்னாள் கிரிக்கெட் வீரரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மோர்டசாவின் வீட்டுக்கும் தீ வைத்துள்ளனர். வங்கதேச கிரிக்கெட் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு காலத்தில் விளங்கியவர் வேகப்பந்து வீச்சாளரான மஸ்ரஃபி மோர்டசா. தனது அசத்தலான பந்து வீச்சின் மூலம் எதிரணியின் விக்கெட்டுகளை சிதறடித்தவர். சர்வதேச போட்டிகளில் 390 விக்கெட்டுகளையும் 2955 ரன்களையும் குவித்தவர் மோர்டசா. 2007 உலகக்கோப்பையில் இந்தியாவின் ஷேவாக், தோனி உள்ளிட்ட 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவின் காலிறுதி கனவை தகர்த்தவர். அதற்கு முந்தைய உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டி வரைக்கும் சென்ற இந்திய அணி 2007 உலகக்கோப்பையில் முதல் சுற்றிலேயே வெளியேற காரணமாக இருந்தவர் மஸ்ரஃபி மோர்டசா. தொடர்ந்து வங்கதேச அணியின் கேப்டனாகவும் 117 போட்டிகளில் பதவி வகித்துள்ளார். இது கிரிக்கெட்டில் அவர் குறித்த அடையாளம்தான். கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்ற பிறகு அரசியலிலும் களமிறங்கினார் மோர்டசா. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியில் இணைந்த மோர்டசா 2018ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாராளி 2 தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வானார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினராகவும் 2019இல் தேர்வானார். பங்களாதேஷ் அவாமி லீக் கட்சியின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை செயலாளராகவும் பதவி வகித்து வந்தார். தவிர அந்த கட்சியின் கொறடாவாகவும் செயல்பட்டு வந்தார் மோர்டசா. இந்த நிலையில் நேற்று போராட்டக்காரர்கள் மோர்டசாவின் வீட்டுக்குள் சென்று தீ வைத்தனர். தவிர அங்கிருந்த பொருட்களையும் எடுத்து சென்றிருக்கின்றனர். மாவட்டத்தில் அமைந்துள்ள அவாமி லீக் அலுவலகத்திற்கும் வன்முறையாளர்கள் தீ வைத்தனர். அதே மாவட்டத்தில் கட்சியின் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் வீடு அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. நாராயண்கஞ்ச் 4 தொகுதியின் எம்பி ஷமீம் உஸ்மான் வீட்டிலும் தீ வைத்துள்ளனர். இப்படி அவாமி லீக் கட்சியுடன் தொடர்புடைய பல தலைவர்களின் வீடுகளிலும் கொள்ளை மற்றும் தீ வைப்பு சம்பவங்கள் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.